இப்போ நரேந்திர மோடி அவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு எல்லோருமே மோடி இன்னைக்கு பார்க்குறாங்க, அட் ஏஜ் ஆஃப் 70 பார்க்குறாங்க. ஓ மோடிஜி ஸ்டேட்ஸ்மேன், பிரைம் மினிஸ்டர். யாருமே மோடிஜினுடைய ஃபர்ஸ்ட் 50 இயர்ஸ் பார்க்குறாங்க. மோடிஜி நெவர் வாண்டட் டு பிகம் த சீஃப் மினிஸ்டர், நெவர் வாண்டட் டு பிகம் த பிரைம் மினிஸ்டர். அவருக்கு அந்த கோலே கிடையாது. he was a பிரச்சாரக். 1985 குஜராத் பிஜேபி ஆர்கனைசிங் செக்ரட்டரி. 1998 உங்களுக்கு தெரியும், அந்த கதையை நான் சொல்ல விரும்பல. he was அவுட் ஆஃப் குஜராத். நேஷனல் செக்ரட்டரி, நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி, வேற வேற வேலையை செஞ்சார். 2001 he came back. ஸோ எப்பொழுதுமே உங்களுக்கான குவாலிட்டியை நீங்க வளர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பொறுப்பும் பதவியும் கண்டிப்பா வரும், நிச்சயமா வரும். அதுக்காக நீங்க எங்கேயும் போய் நிக்க வேண்டாம் அவசியம் இல்லையா. செல்போனை பார்த்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான மெசேஜ் வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களா தான் இருக்கும். அண்ணே பதவி, அண்ணே இப்படி, அண்ணே அப்படி, நான் உங்களை வந்து பார்க்கல, நான் உங்களுக்கு மாலை போடல, நீ தப்பா நினைச்சுக்கிட்டீங்களா, நீங்க போகும்போது என் கண்ணை பார்த்து பேசலையே, என்னை பார்த்து சிரிக்கலையாண்ணா, நீங்க கோபமா போனீங்கன்னா தப்பு பண்ணிட்டேன் நான். அப்ப ஏன் அதை கேட்கிறோங்க? நமக்கு நம்ம மேல நம்பிக்கை இல்லாதனால யாரோ ஒருத்தர் மேல நம்ம டிபெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கு உங்க மீது நம்பிக்கையும், உங்கள் வேலையின் மீது நம்பிக்கையும், உங்கள் நேர்மையின் மீது நம்பிக்கையும், மக்களுக்கு நான் பணி செய்யறேன் அப்படிங்கிற கர்வமும் உங்களுக்கு இருக்கும் பொழுது நீங்க யாரோடமும் அவங்கள பார்த்து அவங்களுடைய கடைக்கண் பார்வை உங்க மேல படணுமா அப்படிங்கிற அவசியமே உங்களுக்கு இல்லை. அந்த மாய வலையிலிருந்து நம்ம வெளியே வரணும். So first you should be leaders of your own might. நீங்க அப்படி இருக்கணும். ஒரு சேருக்கு பதவி கிடையாது, சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மரியாதை, அழகு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். இது மகாத்மா காந்தியினுடைய லைஃப் லெசன். மகாத்மா காந்தி இன்னொரு டீப்பா நீங்க ஸ்டடி பண்ணணும். சும்மா ஒரு ஆட்டோபயோகிராபி ஆஃப் ட்ரூத் அதை மட்டும் படிச்சேன், அதெல்லாம் பத்தாது. மகாத்மா காந்தியினுடைய ஒரு சுயசரிதையை படிச்சுட்டு எனக்கு காந்தியை பத்தி தெரியணும், நிறைய படிங்க. ராமச்சந்திர குஹாவுடைய 2 புத்தகங்கள் அற்புதமா இருக்கும். இந்தியா பிஃபோர் காந்தி, இந்தியா ஆஃப்டர் காந்தி, 2 அற்புதம் எழுதியிருப்பார். காந்தியினுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷனல் மொமெண்ட் என்ன, வாட் இஸ் காந்தி. இன்னைக்கு நம்ம சொல்றோம், திரும்ப ஒரு பாயிண்ட் சொல்றோம் பாருங்க, உங்களை அவமானப்படுத்தினாலும் சகிச்சுக்கிட்டு போகணும், ஒன்லி தென் யூ ஆர் லீடர்.